இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நானிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நானிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
கூட்டம் எக்காலதுணி கேட்கும் போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும் போது, இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்துங்க. பின்னாடி உட்காந்துருக்கலாம், கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. ஒரு பாடலை பாடும் போது நீங்கள் எல்லாம் முன்னாடி வந்து அமர்ந்தால் தான் நம்ம ரெண்டாவது சப்ஜெக்டில் நாம் போகிறோம். ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு சோத்திருக்கிறோம் அப்பா, சோத்திரு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாணாலெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாணாலெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல
புதிதாக்கி மகிழ்கின்றார் என் இளமை புதிதாக்கி மகிழ்கின்றார் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர் வழிகளெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்களை காண செய்தார் அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்கள் காண செய்தார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே அல்லேலூயா ஆமென். ஆத்துமா எதுக்காக எடுத்தனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம் ஆத்துமா ஆதாயப்படுத்த வேண்டும் அல்லேலூயா ஒரு சீசன் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆத்துமாவை ஆதாயம் செய்ய வேண்டும் அல்லேலூயா இந்த ஆத்துமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் இன்னைக்கு நம்ம இந்த இரண்டாம் செக்ஷன்ல சீசன் என்றால் என்ன அல்லேலூயா சீசன் என்ற வார்த்தைக்கு 3 முக்கிய அர்த்தங்கள் இருக்கிறது எத்தனை அர்த்தம் 3 முக்கியமான அர்த்தங்கள் 1 அனுப்பப்படுகிறவன் 2 பின் செல்கிறவன் 3 கற்றுக்கொள்கிறவன் அல்லேலூயா ஒரு சீசன் என்றால் 3 தன்மை உடையவன் 1 அனுப்பப்படுகிறவன் 2 பின் செல்கிறவன் 3 கற்றுக்கொள்கிறவன் அல்லேலூயா எப்படி அனுப்பப்படுகிறான் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் எப்படி அவன் அனுப்பப்படுகிறான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நீங்கள் அப்படியே அவள் பரிசுத்த ஆவினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள் அல்லேலூயா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது 13 பரிசுத்த ஆவினால் 4 அல்லேலூயா 1 அங்கே எப்படி அனுப்பப்படுகிறார் என்றால் அங்கே சொல்லப்பட்டது அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள் எதுக்காக போனார்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவன் அனுப்பப்பட முடியாது நம்ம போன கூட போக முடியாது ஒருத்தருக்குள் பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் பரிசுத்தாவினுடைய அந்த வரங்கள் பரிசுத்தாவினுடைய எல்லா விதமான தாளந்துகள் நமக்குள்ளே வரும்போது நாம் புறப்படுகிறோம் அல்லேலூயா அப்போது நம்ம தான் அனுப்பப்பட போகிறோம் அப்படின்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார்னா அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் உட்கார வச்சோட உட்கார மாட்டீங்க அல்லேலூயா எந்த வேலையை கொடுத்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு தான் செய்வீங்க தவிர எதுக்காக செய்ய மாட்டோம் உலகத்துக்காக ஓடி செய்ய மாட்டீங்க ஏன்னா ஆவியானவர் தான் நடத்துதல் அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் முதல் ஒரு மனிதனுக்கு சீசத்துவத்தை அதாவது ஆத்ம ஆதாயத்துக்கு உதவியாக இருக்கிறது அல்லேலூயா இரண்டாவது நாம் பார்க்கும்போது ரோமர் 10:15
எதற்காக அவன் அனுப்பப்படுகிறான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறைக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. பாருங்க, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அல்லேலூயா. அப்போ அனுப்பப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை பிரசங்கிக்க பண்ணுவது இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? அவங்க பிரசங்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சகோதரரே, ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ எது அனுப்பப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பின் வசனம். அல்லேலூயா. முதல் அனுப்பப்பட வேண்டும், அது பரிசுத்த ஆவியானவராலே. எதற்காக அனுப்பப்பட வேண்டும்? அவருடைய சுவிசேஷங்களை பிரசங்க பண்ணும்படியாக. எதற்காக பிரசங்கப்பட வேண்டும்? எதை வைத்து சுவிசேஷ பிரசங்கப்படணும்? ரட்சிப்பின் வசனத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ தான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அங்கே போய் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்முடைய சுயநலம் பேச ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால தான் ரட்சிப்பின் வசனத்தை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், சீசர்கள் என்றால் பின் செல்கிறவன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர் என்றால் யாரு? பின் செல்கிறவர்கள். அல்லேலூயா. எப்படி பின் செல்கிறார்கள்? மத்தேயு 4:22. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஒருத்தர் பின் செல்ல வேண்டும் என்றால், இயேசுக்கு பின் ஒருத்தர் செல்ல வேண்டும் என்றால், உடனே அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஏன் பின் சென்றார்கள்? தகப்பனை காட்டிலும் படகை காட்டிலும் இயேசு மேன்மையானவர். அல்லேலூயா. அப்போ இயேசு ஒருத்தருக்காக அடைக்கிறான்னா, என் வேலை இருக்கிறது, எனக்கு அது இருக்குது, இதுக்கு சொன்னீங்கன்னா அவங்கள தேவன் அடைக்கிறது இல்லை. அல்லேலூயா. எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் இப்படி தான் போவோம் அப்படின்னு. நீ எப்போ ஆண்டு கூப்பிட்றோம் அவர் பின்னாடி போயிட்டா உன் பிள்ளைகளை அவரே படிக்க வைப்பார். அவரே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? டியூஷன் எடுப்பார். அவரே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார்? சொல்லுங்க. வேலையை வாங்கி கொடுப்பார். அவரே என்ன செய்வார்? திருமணம் செய்து கொடுப்பார். அவரே என்ன பண்ணுவார்? கல்யாணத்துக்கு அவரே வருவார். அவரே என்ன செய்வார்? அவரே நடத்துவார். இவ்வளோ வேலைகள் அவர் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்களை இவ்வளோலாம் செய்ய முடியாது, நான் தான் செய்ய முடியும்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி பேதுருவும் யோவானும் அப்படி நினச்சது என்ன பண்ணிட முடியாது? இயேசுக்கு பின்னாடி போயிருக்க முடியாது. இயேசுக்கு பின்னாடி எப்படி போகிறாங்க? உடனே என்ன பண்ணுறாங்க? இயேசு என்ன பண்ணுறாரு? 22:1 வாசிக்கும் போது, அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதராகிய செபதியின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபேனுடைய படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவளை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே தான் அங்க என்ன பண்றது? உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அதை நீங்க இன்னும் ஆழமா வாசிக்கணும்னா மத்தேயு 4:25 வாசித்தீங்கன்னா அங்க இன்னும் தெளிவா இருக்கிறது. கலிலேயாவிலும் தெக்கோப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. 2 பேரை தான் அடிச்சாரு, அப்புறம் 2 பேர் அடிக்கிறாரு. இப்போ பார்த்தா எப்படி வருது? திரளான ஜனங்கள் வராங்க. அவங்க எப்படி வராங்கன்னு சொல்லி மத்தேயு 8:10 வாசிக்கும் போது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின் செல்கிறவர்கள் அவர் பின்னாடி வரவங்க எப்படி வரணும்? விசுவாசத்தின் மூலமா வரணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறது தான் அவர் பின்னாடி போக முடியும். அதனால தான் விசுவாசம் மிக அவசியம். யோவான் 12:19 வாசிக்கும் போது, அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். அல்லேலூயா. இப்போ உலகமே பின் செல்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வராருன்னா, ஃபஸ்ட்டு அவர் எப்படி வராது? பிதாவின் வார்த்தையை கேட்டு பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் வார்த்தை சொன்னபடி நடக்கும் போது தான் அவர் பூமியில் இறங்கி அந்த வேலை செய்யும் போது அவர் கூப்பிடும் போதெல்லாம் பின்னாடி வர ஆரம்பிச்சிடறாங்க. அல்லேலூயா.
இப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு பின்பாக ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் ஆயத்தப்படுத்திடுவார். அல்லேலூயா. அதை தான் வந்து ஆண்டவனை செய்கிறாரு. ஆத்ம ஆதாயம் செய்வது எப்படி? மூன்றாவதாக நாம் வாசிக்கிறாங்க, கற்றுக்கொள்கிறவன் ஒரு சீசன். அல்லேலூயா. சீசன் என்ற வார்த்தைக்கு 3 முக்கிய அர்த்தங்கள். 1 அனுப்பப்படுகிறவன், 2 பின் செல்கிறவன், 3 கற்றுக்கொள்கிறவன். அப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் உங்களை அழைக்கிறாருன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு நீங்கள் அவர் பின்னாடி வரீங்கன்னா, அவர் சொல்கிற மாதிரி வரீங்கன்னா நிச்சயமாக உங்களை கத்தனை பண்ணுவார், ஒரு நாள் உயர்த்துவார். எப்படி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதை குறித்து நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 9:13. பலியல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. அங்கே சொல்ற பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்கள் அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்போ யார் வர முடியும்? பலியை கேட்கல, இரக்கத்தையே விரும்புகிறேன். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? கற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒருத்தர் இரக்கம் உள்ளவராக இருந்தால் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்றது மிக அவசியம் ஆண்டு சொல்லியிருக்கிறார். 2வது அங்கே வாசிக்கிறோம் 11:29 மத்தேயுல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ என்னது? சாந்தத்தை மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இரக்கம் கற்றுக்கொள்ளணும். ஊழியத்துக்கு வரணும்னா இரக்கம் இருக்கணும். 2வது சாந்தம் இருக்கணும். 3வது தாழ்மை இருக்கணும். இப்படி ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஆத்மாவை என்ன பண்ணுவார்? ஏற்ற ஆத்மாக்கள் கொடுத்துக்கினே இருப்பார். அல்லேலூயா. இரக்கமும் இல்லை, சாந்தமும் இல்லை, அப்புறம் மனத்தாழ்மை இல்லை என்றால் அவர் இடத்துலேருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்திலேருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 3 மிக முக்கியமானது சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இன்னொரு வாசிக்கலாம் 16-17 ரோமர்ல. அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவளை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போது நீங்கள் கற்றுக்கொள்கிற உபதேசத்திற்கு விரோதமாக சில பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவார்கள். அல்லேலூயா. ஏன்னா நீ கற்றுக்கொள்ளும் போது, நீ கற்றுக்கொள்ளாது இருக்கும் போது யாரும் கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் கற்றுக்கொள்கிற முயற்சிக்கும் போது, கற்றுக்கொண்ட ஆண்டவர் போலியே மாறணும்னு நினைக்கும் போது, இப்போது யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க? பிரிவினை உண்டாக்குவாங்க. நீங்கள் ஏன் கிளாஸ் போகிறீங்க, நீங்கள் அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு எதுக்கு சர்டிஃபிகேட்டு, உனக்கு எதுக்கு நீ நான் ஃபாஸ்ட் ஆக போகிறேன், சும்மா எதுவும் போனேன் உட்காந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்கள் ஃபாஸ்ட்டாக கூட சொல்லலாம், இல்லை கூட இருக்கிற குடும்பத்தாரும் சொல்லலாம், தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம், யாரானு சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் என்ன செய்வாங்க? பிரிவினைகளை இடர்களை உண்டாக்குவதற்கு என்ன பண்ண உண்டாக்குற வருவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு எச்சரிக்கையாக இருந்து, நீங்கள் உங்கள் மேய்ப்பர், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கறது போல உங்கள் மேய்ப்பர் நல்ல மேய்ப்பாக இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஜீவனை கொடுக்குறவர்கள் கற்றுக் கொடுத்து உருவாக்கிடுவார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் தான் நிறைவேறும் தவிர இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனுடைய சித்தமும் என்ன பண்ணாது? நிறைவேறாது. அல்லேலூயா. எரேமியா 9:20 வாசிக்கும் போது, எரேமியா 9:20, ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், நீங்கள் உங்கள் குமாரத்துக்கு ஒப்பாரியும் அவள் தன் தோளுக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவரே? ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரையும் அவள் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுக்க கடவுள். அல்லேலூயா. இப்போ புலம்பல் இருக்கிறது நல்லதா? புலம்புறாங்களா? அது புலம்புறதுனால புலம்பி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு கூட்டம். அல்லேலூயா. புலம்பும் போது கர்த்தர் அதுக்கும் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஏசாயா 50:4, இளைப்படைக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தறினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார்,
கற்றுக்கொள்வரை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு என்ன பண்ணணும்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தளினார் என்று காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்படின்னா என்ன? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதை கற்றுக்கொள்ள? ஆண்டவரிடத்தையே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:71 வாசிக்கும் போது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உபத்திரப்பட்டது நல்லது. அல்லேலூயா. நான் உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்போ கற்றுக்கொள்ள நினைக்கிறவங்களுக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும். அப்போ உபத்திரம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஐயோ, கற்றுக்கொள்வதற்கு உபத்திரம்லாம் வருது, வீட்டில் வந்து சும்மா இருக்க மாட்டேன்னா ஏன் போகிற அப்படி, இன்னைக்கு கிளாஸ்க்கு போகாதீங்க, இன்னைக்கு போனீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் உபத்திரம் வரும். எதுக்கு வரும்? அப்படி பிரமாணங்களை கற்றுக்கொள்வது. அவன் உபத்திரத்துக்கு மத்தியில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அப்போ சும்மாலாம் கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்கிறவர்கள் உபத்திரத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5:7 வாசிக்கலாம். அவர் மாம்சத்தின் நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அல்லேலூயா. அவர் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாடுகள் வரும்போது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். உபத்திரம் வரும்போது சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஐயோ, உபத்திரத்தில் மத்தியில், பாடுகள் மத்தியில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைச்சிங்கன்னா அப்போ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டோடைய சமூகத்தை ஓடும் போது உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரத்துக்கு குகையில பிரமாணங்களை என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அவன் உபத்திரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு விட்டு விலகி ஓடுறதுக்காக இல்லை. அல்லேலூயா. ஐயோ, பாடுகளே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. புதிய ஏற்பாடு காலத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? ஜனங்களுக்கு என்ன இல்லையா? ஜனங்களுக்கு என்னமா இல்லை? பாடுகளே இல்லை, உபத்திரமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னைக்கு நீ இயேசுவின் நாமத்தை என்னைக்கு வாயில சொல்கிறீங்களோ அன்றைக்கி உபத்திரம் ஆரம்பமாயிடுச்சு. பாடுகள் வந்தாச்சு, துன்பங்கள் வந்தாச்சு. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு விடுவானா? சும்மா விட மாட்டான். இயேசுன்ற நாமத்தை நம்முடைய மனசில் இருந்தால் கூட பிசாசு விட மாட்டான். அது எடுப்பதற்கு நம்மளை உபத்திரப்படுத்துவான். அது எடுப்பதற்கு துன்பத்தை கொண்டு வருவான். அப்போ இதெல்லாம் யோசித்து நம்ம ஐயோப்பா எனக்கு துன்பம் வருது, உபத்திரம் வருது, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் பைபிள் கிளாஸ் போக மாட்டேன், நான் இரவு ஜபத்துக்கு போக மாட்டேன், நான் உபவாசத்துக்கு போக மாட்டேன், இப்படி நான் சொல்கிறதுக்காக இல்லை. உபத்திரம் வருதுன்னா பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். பாடுகள் வருதுன்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். துன்பம் வருதுன்னா தேவ பக்தியாக நடப்பவர்கள் துன்பப்படுவார்கள். புரியுங்களா? ஐயோ, எனக்கு துன்பம் வந்துச்சே, ஏன் துன்பம்? ஏமா துன்பம்? நீ தேவ பக்தியாக வாழ்வ. அல்லேலூயா. தேவ பக்தியாக வாழ்கிறவர்களுக்கு துன்பம் வந்துனே இருக்கும். புரியுங்களா? தேவ பக்தினா என்ன? பரிசுத்தமாக வாழ்வது. புரியுங்களா? பரிசுத்தத்துக்காக, புரியுங்களா, உன்னை தேடி சிலவங்க வருவாங்க, லஞ்சம் கொடுன்னுவாங்க, உங்கள் பிள்ளைக்கு வேலை சேர்த்துறன்னுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க 10 பைசாவோட நான் கொடுக்க மாட்டேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, அவர் நேற்றும் இன்று மாறாதவர், அவரிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல வேலையை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லணும். ஆஹோ, சீக்கிரம் வேலை வருதா? ரயில் வேலை இல்லை, நீங்கள் கவர்மெண்ட்டில் வருதா, இல்லை எங்காவது வேலை வருதா, டக்குன்னு கொடுத்தோன்னா பண்ணக்கூடாது. இருக்கிற பணத்தில் இருந்து மூட்டை கட்டி அவங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பார்க்க முடியாது பணத்தை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க, ஆண்டவருக்கு அதுக்கு எதிர்த்து நிற்பார். ஏன் எதிர்த்து நிற்பார்? நீங்கள் கொடுத்துறீங்க, கொடுக்க ஆசைப்படுறீங்க, ஆனால் அதை கொடுக்காதபடிக்கு ஆண்டு தடை பண்ணுவார். ஃபஸ்ட்டு தடை பண்ண மாட்டாங்களா? ஏன்னா அவருக்கு உரிமை இருக்குது. ஏன் உரிமை இருக்குது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் தவறு பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நடுவில் இறங்குவார். சரிங்க. அப்புறம் சிட்சிப்பார்.
அப்புறம் கொடுத்த பணத்தை என்ன பண்ண வராதபடிக்கு அதுவும் தடையாயிடும். அதனால தான் ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறனால உங்களோட அத்தனை தேவையும் அவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய முடி எண்ணி வச்சிருக்கிறார். உங்களுடைய முடி என்ன பண்ணிக்கிறாரு? எண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் முடியில் ஒன்று கீழே விடாதபடிக்கு அவருக்கு தெரியும், அவரே பாதுகாப்பார். அப்போ முடியே பாதுகாக்கிறாருன்னா உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க மாட்டாரா? என்னங்க ஐயா, இப்போ ஐயாவோட தலையில் முடி இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியும் நான் முடியை குறித்து எடுக்கப்பாருன்னு தெரியும். அதனால அவருக்கு புதிய முடிகள் ஆண்டு என்ன பண்ணாரு? முளைத்து எழுப்ப வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், சீசன் என்றால் என்ன? சீசன் என்ற வார்த்தைக்கு 3 முக்கிய அர்த்தங்கள் சொன்னேன். இப்பொழுது நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சீசன் என்றால் என்ன? சீசன் என்றால் குருவை போல் மாறுகிறவன். அல்லேலூயா. சீசன் என்றால் யாரு? குருவை போலே மாறினவன். சீசன் என்றால் இயேசுக்கு ஒப்பானவனாக இருப்பவன். சீசன் என்றால் ஒன்றுக்கும் கீழ் நிற்பவன். சீசன் என்றால் தன்மையை மறைப்பவன். சீசன் என்றால் மாயமனமின்றி வாழ்பவன். எத்தனை சொன்னேன்? 5 சொல்லுகிறேன். 1, சீசன் என்றால் குருவை போல் மாறியவன். அல்லேலூயா. இல்லை, மாறுபவன். இயேசுக்கு ஒப்பானவனாக இருப்பவன். அல்லேலூயா. ஒன்றுக்கும் கீழ் நிற்பவன். அல்லேலூயா. தன் தன்மையை மறைப்பவன். மாயமனமின்றி வாழ்பவன். அல்லேலூயா. 5 காரியம் சொன்னேன். அப்போ குருவை போலே மாறுபவன். லூக்கா 6:40 வாசிக்கும் போது, லூக்கா 6:40, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனோ தன் குருவை போல் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சீசன் தன் குருவைக்கு மேற்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ தேறினவன் குருவை போல் இருப்பான். அல்லேலூயா. லூக்கா 6:40 சீசன் என்றால் குருவை போல். இயேசுக்கு எப்படி இருப்பான்? தேறிட்டுனா அவரை போலே மாறிடுவார். புரியுங்களா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் குருன்னு சொல்லி கொண்டு இருந்தேன், இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தேருங்க. நீங்க தேறிங்கன்னா எப்படி மாறிடுவீங்க? குருவை போலே வந்துடுவீங்க. அல்லேலூயா. அதான் தகப்பனுடைய என்ன சொல்றது, தகப்பனுடைய அடிச்சோடைகள் என்னன்னா, நான் எப்படி இருக்கிறேன் நீ அப்படியே வா, நான் குருவாக தான் நீங்களும் குருவாக மாறு. அல்லேலூயா. சில குருங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு 2-3 கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா தப்பி அடிச்சிட்டாருன்னா ஆமாம், அதெல்லாம் என்ன பண்ணுவார், சிலது கலைகளை கற்றுக் கொடுத்துட்டு சில கலை என்ன பண்ணுவார், மறைச்சிடுவார். ஆனால் நம்ம இயேசு அப்படி கிடையாது. அவர் சொல்றார், என்னை போலே நீங்கள் மாறுங்கன்றார். அப்போ யார் மாற முடியும்? தேறினவர்கள். என்ன செய்யணும்? அதான் கொலோசியர் 1:28 வாசிக்கும் போது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேறியவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த வேலை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எந்த மனுஷனையும் அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் எந்த மனுஷனுக்கும், ஃபர்ஸ்ட் எந்த மனுஷனையும், அப்புறம் எந்த மனுஷனுக்கும், அப்புறம் எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினா நிறுத்தணும். இரண்டாவது, அவரையே நாங்கள் அறிவிக்கணும். இயேசு மட்டும் அவரையே அறிவிக்கணும். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லணும். எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. கடைசியில் சொல்றாரு, உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ என்ன ஆகுது, இதில் என்னென்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 1, அந்த மனுஷன் தேறினவனாக மாறுகிறான். அல்லேலூயா. 2, அந்த மனுஷன் என்ன பெற்றுக்கிறான்? அறிவை பெற்றுக்கிறான். ஏன்னா அவரையே நாங்கள் அறிவித்துனா அறிவு வந்துகிறது. அப்புறம் அந்த மனுஷனுக்கு புத்தி வருகிறது. அப்புறம் அந்த மனுஷனுக்கு ஞானம் வருகிறது. புரியுங்களா? அறிவு என்பது நாலேஜ் குறிக்கிறது.
புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங் குறிக்கிறது, ஞானம் என்பது விஸ்டமை குறிக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு விஸ்டமும் வேணும், ஞானமும் வேணும், அப்புறம் நாலேஜும் வேணும். அல்லேலூயா. தேறின்னு இருந்தால் ஒரு மனுஷன் தேறி இருக்கிறனா இந்த 3 சுபாவங்கள் வரணும். ஒன்று அறிவு, புத்தி, அறிவு, ஞானம். இந்த 3 உங்களுக்குள்ள தேறிட்டீங்கன்னா, இந்த 3 இருக்குதுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படிமா இருப்பீங்க சொல்லுங்க? குருவை போல மாறுவீங்க. அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டது பாருங்க 29, அதற்காக நான் எனக்குள்ள நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராட பிரயாசப்படுகிறேன். இதுக்காக போராடி பிரயாசப்பட்டுக்கிறேன். புரியுங்களா? ஏன் அப்படின்னா போராடுறேன்னா, இந்த மாதம் கிளாஸ் அடுத்த மாதம் நடக்குமா நடக்காது யாருக்கு தெரியும்? புரியுங்களா? சிஸ்டருக்கு தெரியும், எனக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கர்ப்பவேதனை அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் நடக்கும் ஆரம்பம் பண்ணும் போது எவ்வளோ கர்ப்பவேதனை படுறாங்க. உங்களை பார்த்து 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 சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் கிளாஸ்க்குள்ளே நுழைய அப்போ தான் என்ன ஆகுது? அவங்களுக்கு ஒரு மூச்சு வர மாதிரி ஆகுது, உயிர் வர மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டேட்டை கொடுத்துட்ட பிறகு புரியுங்களா, சில பெரிய பெரிய ஊழியர்களை கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னா யாருமே வரலான்னு எப்படி இருக்கும்? அவங்க மனசு வேதனை போடும். புரியுங்களா? அதனால பெரிய மீட்டிங்லாம் நடத்தக்கூடாது, இப்போது சின்ன மீட்டிங்கே நடத்திக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு ஆள் 7 பேர் 8 பேர் கொண்டு வரீங்க ஒரு கிளாஸ். எத்தனை பேர்? எங்கே இருக்கிறவங்களாம் ரோட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்க? அதனால் என்ன செய்யணும்? நீங்கள் 7 பேர் கொண்டு வருவீங்க. ஒரு ஆள் 7 பேர் கொண்டு வந்தால் எத்தனை பேர் வந்துக்கிறோம் பாருங்கள். அத்தனை பேர் 7 கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்கும். அப்போ நிரம்பிடும். இன்னும் ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எப்போ? குருவை போல மாறணும். என்ன போல? குருவை போல மாறணும். அடுத்து நீங்கள் பாரும்போது இயேசுக்கு ஒப்பனவனாக இருப்பவன். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானா இருக்கும் பொருட்டு தேவன் எவளை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார். எவளை நீதிமான் ஆக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்கள் என்ன பண்றாரு? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. 2 சொல்றாரு அங்கே. ஒன்று அங்கே நீங்க பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு. அதுதான் இங்கே இயேசுவுக்கு ஒப்பானவனாக இருப்பவன். அல்லேலூயா. அதே மத்தேயு 13:52 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் அவளை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்தின் அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? தன் பொக்கிஷத்திலிருந்து தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து என்ன செய்வான்? புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற ஒரு வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அப்போ 13:52 மத்தேயுல, அப்போ நீங்க தேறினா இருந்தீங்கன்னா புதியவைகள் புதிய ஏற்பாடு, பழையவைகள் பழைய ஏற்பாடு. இது ரெண்டுத்திலிருந்து எதை எடுத்து கொடுப்பீங்க? பொக்கிஷங்களை எடுத்து கொடுப்பீங்க. அல்லேலூயா. பொக்கிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பொக்கிஷன் எப்படி இருக்கும்? பொக்கிஷம் கேள்விப்பட்டீங்க? பொக்கிஷம் என்னமா? அதான் பொக்கிஷன்றது மண்ணில் இருக்குமா? மறைச்சு வச்சிருப்பாங்கல்ல வீட்டுங்களில், பேங்க்கில் போனீங்கன்னா புரியுங்க, எல்லா நகையும் எடுத்துன்னு வந்து எல்லாம் வந்து லைனில் நிற்கும் போது அப்படி மேடையிலே அப்படி வச்சுருப்பாங்களா? அதை பார்த்துருக்கு ஜனங்களுக்கு என்ன ஆகுது? சும்மா இல்லாத விட அவங்க பேங்க்குக்கு சும்மா போய் ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு வர கூட என்ன பண்ணோம்? கை பதற்றம் ஆகிடுது. இவ்வளோ நகை இருக்குது, ஏதாவது ஒரு செயின் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமா? புரியுங்களா? இருக்குமா இருக்காதா? மனசுல இருக்கும். அது பொக்கிஷம். எது பொக்கிஷம்? அந்த பொண்ணு, வெள்ளி,
வைரம், இதெல்லாம் பொக்கிஷம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேறின வேதபகாரன் எவன் தன் பொக்கிஷத்திலிருந்து. அப்படி பொக்கிஷனா என்ன? பொக்கிஷனா என்னம்மா? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். பொக்கிஷனா என்ன? மதிப்பு குறித்தா வேதத்தில் எது பொக்கிஷம் வாசிக்கலாம். கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பதாக பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாருங்க, அவருக்குள், கிறிஸ்துக்குள் என்ன இருக்குதா? ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்கிறதா. புரியுதுங்களா? அப்போ பொக்கிஷம் என்பது என்ன? ஞானமும் அறிவும். இந்த ஞான அறிவு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க? அந்த வேதபகாரன் என்ன பண்ணுவார்? இந்த ஞான அறிவு இருக்கிறனால இதுலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து பழைய ஏற்பாடு எடுத்து உங்களுக்கு கொடுத்து அந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு நிரப்பிடுவாங்க. அல்லேலூயா. இதுதான் பொக்கிஷம். ஞானமுள்ள வார்த்தை, அறிவுள்ள வார்த்தை, புத்தி உள்ள வார்த்தை, இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் எப்படி வளருவீங்க? எப்படி வளருவீங்க? இதெல்லாம் எப்படி வளருவீங்கன்னா, பொக்கிஷமுள்ள வார்த்தை கொடுக்கும்போது பொக்கிஷம் போல வளருவீங்க. அல்லேலூயா. அதனால தான் என்ன பண்ண, சபைக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? பொக்கிஷமுள்ள வார்த்தை வேணும். அல்லேலூயா. இப்போ எங்கே கோல்டு இருக்குது, எங்கே வயிறு இருக்குது, ஒரு பூமியில் வந்து ஒரு இடத்துல வெள்ளி நிரம்பி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு அப்போ அந்த மாதிரி வார்த்தை சொல்லும் போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க? போய் வேலை செய்யறதை காட்டில அதே போய் வாரின்னு வந்துடலாம் இல்லை? ஏன்னா அந்த இடத்துல பொக்கிஷம் அவருக்கு தெரியுது. சிலவங்க பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி ஓடும், நீர் ஓட்டம், அது எப்படின்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு 2000 கூடன்றான், 5000 கூடன்றான், சிலங்க 20,000 கூடன்றாங்க. சும்மா வந்து அவர் என்ன பண்ணுவார்? இங்கே தான் இருக்குது அப்படின்வார். அல்லேலூயா. பூமியில் எங்கேயுமே தண்ணி இருக்குன்னு எல்லாம் தெரியும். கடல் எப்படி இருக்குது அது மாதிரி தண்ணி இருக்கும் கீழே. ஆனால் அது வந்து நீர் ஓட்டுன்றது உள்ள படிப்படியாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறது? இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்குதுன்னு அப்படி சொல்லி சொல்லி நம்ம கேள்விப்பட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம நோண்டுவோம். தண்ணி எங்கவே இருக்கும். ஏன் இருக்குது? நீர் ஓட்டுன்றது கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகம் என் சீசன் என்ற வார்த்தைக்கு அதிக முக்கியம் கொடுக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த இந்த வேதாகமும் சீசன் என்ற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்கள் வேத முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சீசன் என்ற இந்த வார்த்தைக்கு அதிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை போய் நல்லா கவனிக்கணும். புரியுங்களா? சும்மா நீங்கள் அப்படியே பார்க்கக்கூடாது. பைபிளை எங்கெல்லாம் சீசத்துவத்தை குறித்து ஆண்டு பேசுகிறாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர்? முக்கியம். புரியுங்களா? 6:7 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. பாருங்க, தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேம் மிகவும் பெருகிற்று. பாருங்க, சீஷருடைய தொகை எருசலேம்ல என்ன ஆயிடுச்சு? மிகவும் பெருகிற்று. மிகவும் பெருகிடுச்சு. ஆசாரிகள் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட்டாங்க? ஆசாரிகள்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிற ஆசாரிகள் இங்க இருக்கிறாங்க பாருங்க, நிறைய ஆசாரிகள் எல்லாம் சீசரா நம்ம ஆளுங்க ஆயிட்டாங்கன்னா அவங்களாம் என்ன ஆயிடுவாங்க? அவங்களும் அவங்க இடத்த விட்டுட்டு ஓடியாந்து நம்ம பின்னாடி வருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்மளே ஒன்றும் சீசன் ஆகலை. ஆண்டவருக்கு சீசன் எப்போ ஆக போகிறோம்? சீசனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் கணவருக்கு மனைவி ஆகியிருக்கிறீங்க. அப்புறம் மனைவிகள் புருஷனுக்கு மனைவியாக இருக்கிறாங்க, மனைவிக்கு புருஷனாக இருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கிறாங்க, எல்லாம் ஆகிருக்கிறாங்க இல்லை? அதுமாரி இயேசுக்கு நம்ம சீசன் ஆகிறது நமக்கு நல்லதே கெட்டதா? கல்யாணம் மட்டும் பண்ண சொல்லலாம் கரெக்டாக. ஏன் அப்படின்னா ஒரு புருஷன் தேவை, மனைவி தேவை இல்லை? ஐயோ எனக்கு வந்து ஒரு நல்ல நான் சீசன் ஆகிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி என்ன சொல்லிக்கிறாங்களா சர்ச்சில்? என்னங்கம்மா? யாரும் சொல்கிறதில்ல. ஏன் அப்படின்னா இருக்கிறது அவரே சீசன் ஆகலை. அவர் சீசன் ஆகியிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? நீங்களாம் சீசனாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவருக்கு. சீசனாக இருக்கிறவங்க தான் மனவாட்டியாக மாற முடியும். அந்த வசந்த வாசிங்க. சீசனாக இருக்கிறவங்க எப்படி மனவாட்டியாக மாறுறாங்கன்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே?
வெளிப்படுத்தினல் 19க்கு வாங்க. 19ல் வந்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். பரலோகத்தில் உள்ளவை சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். யார் பின் சென்றது? இங்கே யார் பின் செல்கிறார்களோ சீசர்கள் இங்கே பின் செல்கிறவர்களா இருந்ததுனால்தான் இவர்கள் தான் என்ன பண்ணாங்க, பரலோகத்துக்கு போயிட்டு அங்கே சேனைகள், பரலோகத்தில் உள்ள சேனைகள் என்ன பண்ணிச்சு, வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் ஒரு வெள்ளை குதிரை அங்க என்ன பண்ணிக்குது, ஒரு வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. யாருக்கு? அவருக்கு பின் சென்றார்கள். எதுக்கு பின் சென்றாங்க? அவருக்கு பின்னாடி, இயேசு கிறிஸ்து பின்னாடி. எதுக்குமா? எதுக்கு இயேசு பின்னாடி இவங்க வெள்ளை குதிரை ஏறி வந்தாங்க அப்படின்னு அடுத்த வருஷம் சொல்லுகிறது. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோள்களால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்ரகோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிப்பார். அல்லேலூயா. அப்போ இயேசுக்கு பின்னாடி போகணும், சீஸ்டர்கள் தான் போவாங்க. அன்னைக்கு வெள்ளை குதிரை நாங்கள் உட்காந்து போகும்போது நீங்க நின்று பார்ப்பீங்க, எங்களுக்கு அந்த குதிரை கிடைக்குமான்னு. அங்கே ஆண்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ முயற்சி பண்ணி சீசர் ஆகிடுங்க. எப்படியாவது சீசர் ஆகிறதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, எடுத்துருங்க. ஆனால் சீசருக்கு என்று ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்குதா சிஸ்டர்? சீசர் ஆகிறதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? இல்லை. ஆனால் சீசர் ஆகணும்னா நீங்கள் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு சீசன் ஆயிருக்கணும். கிறிஸ்தவனாக இருப்பதற்கு சீசன் ஆகணும். 19:9 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்ல சிலர் கடினப்பட்டு அவிவிசுவாசிகள் கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனிடத்தில் வித்தியாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 11ல் என்ன சொல்லுது? 11ஆம் அதிகாரத்துக்கு வந்து பாருங்க. 11:29 அப்படி. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்பப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இவங்களாம் சீஷர் என்ன பண்ணாங்க? இந்த வேலையை செய்து கொண்டு வந்தாங்க. எந்த வேலையை? பணம் சேகரித்து மிஷினரிகளுக்கு அனுப்பி கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஒரு மிஷினரி தாங்கன்னா சீஷர்கள் சபையில் தேவை. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? மிஷினரிகளுக்கு ஒரு உதவி கருத்தை எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? பணம் சேகரித்து அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அனுப்பி விடுவாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இன்னொரு வசனத்துக்கு நாங்கள் பார்க்கிறோம். 11:26. அங்கே 11:26 அப்போஸ்தலர். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. சீஷர்களுக்கு தான் என்ன பெயர் கொடுத்தாங்க? கிறிஸ்தவர்கள் என்று. இன்னைக்கு சீஷர் ஆகவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அவங்க கிறிஸ்துவலாக இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் நான் கிறிஸ்துவன் அப்படின்றாங்க. கிறிஸ்துவன் என்றால் என்ன இருக்கணும்? சீசனாக இருக்கணும். நீங்கள் பேங்க்கில் நீங்கள் போயிட்டு ஒரு கிளர்க்காக வேலை செய்கிறவங்க டக்குன்னு மேனேஜர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு போஸ்ட் இருக்குது. அதையும் வாங்கியிருக்கணும். இல்லைங்க நான் கிளர்க்கு வந்து டைரெக்ட் அங்கே போயிட்டேன், தானாக போய் உட்கார முடியுமா? அப்போது ஒரு சீசன் என்றால் அவனுக்கு தான் ஆண்டவனா பேர் வச்சிட்டாரு, கிறிஸ்துவன். கிறிஸ்துவன் என்றால் 1 பேதுரு 4:16 வாசிங்க. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதின் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அப்போ ஒருவன் கிறிஸ்துவனா இருந்தால் என்ன நடக்கும் அவங்களுக்கு? ஒருவன் கிறிஸ்துவனா இருந்தால் பாடுபட வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவனா இருப்பதால் பாடுபட வேண்டும். கிறிஸ்துவனா வர வேண்டும்னா சீசனா மாறணும். சீசனா இருக்கிறனா பின் செல்லணும். பின் செல்ல வந்தால் வெள்ளை குதிரை மேலே ஏறி வர முடியும். அப்போ நான் ஒன்று இப்போ தேசம் வந்து வெள்ளை குதிரையில் உட்காரணுன்னா என்ன பண்ண முடியும்? அங்கே காசுலாம் கொடுத்து வாங்க முடியாது. அல்லேலூயா. இங்கே நீ சீசனாக இருந்தால் வெள்ளை குதிரை மேலே பரலோகத்துக்கு போய் பரலோகத்தில் சேனைகள் என்ன பண்ணுவாங்க? வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு மறுபடியும் வெள்ளை குதிரையில் ஏறி எங்கே வராங்க? பூமிக்கு வராங்க. அப்போ இந்த யுத்தத்தில் ஏசு பின்னாடி அவரும் வெள்ளை குதிரை மேலே வருவார். அவருடைய குதிரையில் என்ன இருக்கும்? அவருடைய முதுகு பின்னாடி என்னமா இருக்கும்? ஒரு ரெட் கலரில் சிகப்பான ஒரு
ஒரு வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கும் முதுகில். அல்லேலூயா. அது பெருசாக அப்படியே பறக்கும் பல மடங்கு. அதில் தேவனுடைய வார்த்தைன்னு எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்கோம்? ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணியிருப்பார்? முதுகில் எழுதியிருக்கோம். அப்போ அந்த வெள்ளை குதிரையில் அவர் உட்காந்துருப்பார். அதுக்கு பின்னாடி அவங்க சீசர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. வெண் வஸ்திரம் தரித்து நீங்களும் வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு வெள்ளை குதிரையில் உட்காந்துனா இங்கே எத்தனையோ குதிரை இருந்து கூட உட்கார முடியாது போயிடுச்சு. அல்லையா? நாங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டு அங்கே குதிரை மாதிரி அந்த கோவேர் கழுது இருந்தது. அது மேலே உட்காந்து போய் சுற்றின்னு வர்றதுக்கு 2000 கொடுன்றான். அல்லையா? ஆனால் இந்த குதிரையில் உட்காரத்துக்கு நீ சீசன் அந்த போதும். அந்த குதிரை மேலே உட்காந்து கூட நாற்றம் எடுக்குது. ஆனால் இந்த குதிரை மேலே வாசனை வீசும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் ஜீவ வாசனை அதுக்குள்ளே வரும். அப்போ இந்த குதிரை உட்காருவதுக்கு என்ன செய்ய முடியாது? சீசனாக இருக்கணும், பாடுபடணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். அது எப்படி செய்யணும்? உன் வேலை செய்துக்கினே, உன் வீட்டு வேலையை செய்துக்கினே 4 பேருக்கு போய் சுவிசேஷம், ஒரு நாளைக்கு 4 பேருக்கு நான் சுவிசேஷம் அறிவித்தா தான் எனக்கு தூக்கமே வரும்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உனக்கு 4 ஆத்மா கொடுப்பார். எங்காவது உங்கள்கிட்ட வந்து மோத ஆரம்பிப்பாங்க. நீ கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்க விடுதலை ஆகிடுவாங்க. ஏன்னா அப்படி வாஞ்சா இருக்குது ஆண்டு கொடுக்குறேன்றார். சும்மா வந்து டக்கு டக்குன்னு மோத மாட்டாங்க. நம்ம யாராவது கிடைப்பான்னு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த பக்கத்தில் இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். திடீர்னு வியாபாரிகளை சந்திக்க வைப்பார். சினிமா ஆக்டர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், சினிமா ஆக்டர்களை சந்திக்க வைப்பார். திடீர்னு ஒரு சினிமா ஆக்டர்கிட்ட நம்ம ஆண்டு கொண்டு போவார். புரியுங்களா? அந்த மனுஷன் தற்கொலைக்கு போவான். அன்றைக்கி நைட்டு நமக்கு தரிசனத்தை காட்டுவார். அவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுப்பார். காலையில் எழுந்து நம்ம ஃபோன் பண்ணுவோம், ஐயா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தற்கொலை பண்ணிக்கொள்ளாதீங்க. அவர் சொல்லு, யார் சொன்னதுன்னு? இயேசுவே எனக்கு வந்து சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. உடனே நீங்கள் என்கிட்ட வாங்க, இல்லை நான் உங்ககிட்ட வரேன்னுவார். அவருக்கு ஒரு சபையில் கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்க வைப்போம். கொடுக்க முடியுமா? முடியாதா? ஏன் சினிமா ஆக்டர் சந்திக்க வச்சார் ஆண்டவர்? சினிமா ஆக்டர் ஏன் சந்திக்க வச்சார்? இல்லை, அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அவர் தான் அவர் தற்கொலைக்கு போகிறாருன்னு நமக்கு சொப்பனத்தில் ஆண்டு காட்டுறாரு. நீங்கள் யாருக்கும் ஜெபம் பண்ணலன்னா பிசாசு வந்து உங்கள் முன்னாடி நிற்பான், உங்களே தற்கொலை பண்ணி கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணினே இருந்தால் பிசாசு ஒன்று பயவிடுவான். 2வது புறஜாதிகள் லட்சுமணம் நடத்த முடியும். 3வது நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். நீ யாருக்குமே ஜெபிக்கலை அப்படின்னா பிசாசு உங்கள் பின்னாடியே சுற்றுவான். உங்களை எப்பாவது கொண்டு போய் அதெல்லாம் தள்ளலான்னு. அல்லேலூயா. அதை விரும்புகிறீங்களா, இதை விரும்புகிறான்னு உங்ககிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த வண்டி போகிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாரு? பரிசுத்த வேதாகம் சீசன் என்ற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஒன்று, தேவனின் பார்வையில் சீசனாக வாழ்வதே அவருடைய விருப்பமாகும். ஒன்று, தேவனின் பார்வையில், அவருடைய பார்வையில் சீசனாக வாழ்வதே அவருடைய விருப்பமாகுமா. 2, விசுவாசிகளாக இருப்பவர்கள் அவிசுவாசிகள் மாறக்கூடும். சீசர்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து மரியாதை போல செவிசாய்த்து எப்போது தேவ பாதத்தை பிடித்துக் கொள்வார்கள். 4, யாவானை போல மார்பில் சாய்ந்து கற்றுக் கொடுக்கும் குருவோடு ஐக்கியமாக நெருக்கமாக இருப்பார்கள். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த 3 வருடங்களில் என்னென்ன செய்தார்? சீசர்களை தெரிந்தெடுத்தார். அடுத்த வாசிப்போம். போதனை செய்தார், ஊழியம் செய்ய கற்றுக் கொடுத்தார், தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாக்கி ஊக்குவித்தார். பயிற்சி இயேசு கிறிஸ்து செய்தார், சீசர்கள் பார்த்தார்கள். சீசர்கள் செய்தார்கள், இயேசு கிறிஸ்து பார்த்தார். அப்புறம் இயேசு கிறிஸ்து நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம். 1, வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2, மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3, ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4, டிவி ஊழியம். 5, பத்திரிகை ஊழியம். 6, சிடி டிவிடி ஊழியம். 7, பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8, உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9, நலிந்த குழந்தைகள் இல்லம். 10, 24 மணி நேர ஜெப மையம். 11, சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12, சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13, மருத்துவ முகாம். 14, ஜெயில் ஊழியம்.
15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.